4வது படிக்கிற ஒரு குட்டி பையன் டெய்லி ஸ்கூலுக்கு சாப்பாடே கொண்டு வர மாட்டான். இதெல்லாம் பார்த்த அவனோட ஃப்ரெண்டு தான் லஞ்சனா ஷேர் பண்றான். இவன் சாப்பாடனா ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கிளாஸ் டீச்சர் வந்துடுறாரு. நீ ஏன் அவங்க சாப்பாடனா வாங்கி சாப்பிடுற, உன் சாப்பாடு எங்கன்னு திட்டுறாரு. இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல வெளியில வாங்கி சாப்பிட்டுக்க சொன்னாங்கன்னு அவனும் சொல்றான். வெளியில சாப்பிட சொன்னாங்கன்னா வெளியில போயிடணும், இங்க இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். இதெல்லாம் சொல்லிட்டு வெக்கமே இல்லாம அந்த சின்ன பசங்கள்ட்ட வாங்கி இவன் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த குட்டி பையன் சாப்பாடு கொண்டு வராதனால வெளியில இருக்கிற தண்ணியை குடிச்சு வயித்தை ரொப்பிக்கிறான். இந்த ஆள் இங்க மட்டும்தான் இப்படி இருப்பானேன்னு பார்த்தா ஸ்டாஃப் ரூம் போனா கூட அங்க இருக்கிற டீச்சர் கொண்டு வந்த சாப்பாடனா வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். மறுபடியும் ஒரு நாள் அந்த சின்ன பசங்களோட சாப்பாடனா சாப்பிடலாமேன்னு கிளாஸ்க்குள்ள வந்து பார்த்தா எல்லா சாப்பாடுமே காலி பண்ணி வச்சிருக்கானுங்க. இவன் அந்த காண்டுல அந்த சின்ன பையனை போட்டு நீ டெய்லி சாப்பாடே கொண்டு வர மாட்ட, உன்னாலதான் இப்படின்னா நடக்குதுன்னு அவனை திட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த ஆளு மட்டும் அந்த சின்ன பையனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நாள் அந்த சின்ன பசங்கள்ட்ட வாங்கி நல்லா திங்கிறான். இந்த சாருக்கு பயந்துகிட்டு லஞ்ச் டைம்ல வெளியிலே வராம பசியிலேயே நிக்கிறான். இவன் பசியில இருக்கிறத பார்த்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனை கூட்டிட்டு வேற ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆள் இவனுங்களை தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்து ஒழுங்கு மரியாதையா நீ சாப்பாடு கொண்டு வரலனா நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கே வராதன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாரு.